பணத்தை அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்தினார் என்று பல நிகழ்ச்சியில் நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அந்த ஒரு நிகழ்ச்சி இன்றும் நடப்பதை நான் பார்க்கிறேன். ஒன்று மேகங்கள் வழியாக அல்லது ஏதாவது ஒரு இயற்கை சக்தியின் வழியாக மக்களை அவர் அரவணைத்து சென்றார் என்று சொல்லுகிறது விவிலியம். மழையாக வந்து நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதிப்பதோடு நம்முடைய இந்த கூட்டத்தை அவர் மகிழ்ச்சியோடு பார்க்கிறார் என்பதனை குளிரச் செய்கின்ற மழை வழியாக அவர் நிரூபிக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளில் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, அன்னையை நோக்கி ஆயிரக்கணக்கில் வந்து கூடியிருக்கின்ற நாம் அந்த அன்னையினுடைய இயல்பை புரிந்து கொள்வதற்காக இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம். எங்க ஊர்ல ஒரு தடவை புது நன்மை கொடுப்பதற்கு முன்னால குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு சின்ன தேர்வு, புது நன்மைக்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு சிறு குழந்தைகளை அழைத்து தேர்வு செய்து கொண்டிருந்தோம். அப்போது ஒருவர் தன்னுடைய மகளை அழைத்து வந்து, என்னுடைய மகள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறார், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறார், அதனால அங்கேயும் முதல் மார்க்கே வாங்கியிருக்கிறார், அதனால நீங்க இந்த பிள்ளைய கேள்வியை கேட்க வேண்டாம், எல்லாமே சரியாக பதில் சொல்வாள் என்று சொன்னார். இருந்தாலும் உங்களுடைய மகளை சற்று ஆன்மீக ரீதியாக சோதித்து பார்ப்போம் என்பதற்காக அந்த குழந்தையை நீ நம்முடைய பங்கு ஆலயத்திற்குள் சென்று வந்து அங்கே எத்தனை சுரூபங்கள் இருக்கிறது என்பதனை கண்டுபிடித்து சொல் என்று சொன்ன உடனே போய் கண்டுபிடித்து வந்தாள். அன்னையினுடைய சுரூபம் எத்தனை இருக்கிறது என்பதனை பார்த்து விட்டு வா என்று இரண்டாவது தடவை அனுப்பினேன். போய் பார்த்து விட்டு 3 என்று சொன்னாள். சரி, இந்த 3இல் இயேசுவினுடைய அம்மா யாரு என்று கேட்டேன். இந்த 3 மாதாக்களை பார்த்தாயே, இயேசுவினுடைய அம்மா யாரு? அதிர்ச்சி அடைந்து விட்டாள். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா யோசிச்சு நல்லா பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னே உள்ள ஒரு வேளாங்கண்ணி மாதா சுருவம் இருக்கும் குழந்தையோட. அந்த புள்ள புரிஞ்சுக்கிடுச்சு, குழந்தையோட இருக்கிறவங்க தான் இயேசுனுடைய அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேளாங்கண்ணி மாதா தான் இயேசுனுடைய அம்மா. அப்ப தனியா அமல உறுப்பம் நாமே அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு அங்க ஒரு அம்மா தனியா நிக்கிறாங்களே, அது யாரு? இயேசுனுடைய சித்தி. அப்ப உள்ள சகாய மாதாங்கிற பேர்ல ஒரு பெரிய படம் இருக்குது சுருவத்தோட. அந்த படத்துல இருக்கிற அந்த மாதா யாரு? இயேசுவை எப்பயோ கையில வச்சிருக்கிற இயேசுனுடைய சித்தி. ஆக இயேசுனுடைய சித்தி, இயேசுனுடைய பெரியம்மா, எல்லாருமே மாதா அப்படிங்கிற ஒரு புரிதலோட அந்த குழந்தை வந்து பதில் சொல்லியது. அவங்க அப்பா ஓடியே போயிட்டாரு. இங்கிலீஷ் மீடியத்தில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல சாமி, நீங்க கேட்க கூடாதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஓடி போயிட்டார். நம்முடைய சொல் செயல் சிந்தனைகளில் ஒரு மாற்றம், எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று இயேசுவினுடைய ஜெபத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மனநிலை, இதை நம்மிடம் அந்த அன்னை கேட்கின்றார். அந்த அன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் அன்பளிப்பை கொடுத்து ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக இருப்போம், ஒரு மனத்தாராய் வாழ்ந்து உலகிற்கு ஒளியாக வாழ்ந்து உலகையே மாற்றி அமைக்க அந்த தாயின் முன் நாம் ஒரு வீர சபதம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே, ஏனெனில் கடவுள் தாழ்நிலை நிமித்தம் அடிமையை கிடைக்க நோக்கினார். அல்லேலூயா. அனைவரும் மரியாளின் பாடலை பாடுவோம். ஏனெனில் கடவுள் தாழ்நிலை நிமித்தம் அடிமையை கிடைக்க நோக்கினார். அல்லேலூயா. அன்புமிக்கவர்களே, தம் மகனுக்கு தாயாக மரியாதை தேர்ந்தெடுத்து எல்லா தலைமுறைகளும் அவளை பேருடையால் என போற்ற வேண்டும் என விரும்பினர். தந்தையாம் இறைவன் அவரை புகழ்ந்து நம்பிக்கையுடன் நமது தேவைகளை அவர்கள் எடுத்து வைப்போம். மனப்பாடங்களோடும் தனிப்பட்ட தேவைகளோடும் உண்மையை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு அவர்
ஆண்டவரே, உமடியாளாகி நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்று நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றேன். என்றும் கண்ணியாய் மையுமிக்க எங்கள் அன்னை மரியாய் வேண்டுதால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்மைகள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளில் நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் இரத்தம் இவற்றை மறைபொருளை வழங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
யாவும் அகலும் முன்னாலே காற்றில் மணல் மலை மாளிகை மாதரசி மாநிலத்தோர்க்கெல்லாம் பேரரசி மணல் மலை மாளிகை மாதரசி மாநிலத்தோர்க்கெல்லாம் பேரரசி சிந்திடும் கண்ணீர் துளிகளுடன் உன் செம்மணல் செயலக வாசலிலே சிந்திடும் கண்ணீர் துளிகளுடன் உன் செம்மணல் செயலக வாசலிலே வந்திடும் சீனை விழி நோக்கு நான் வாழ்ந்திட வழங்கிட அருள்வாக்கு வந்திடும் சீனை விழி நோக்கு நான் வாழ்ந்திட வழங்கிட அருள்வாக்கு மணல் மலை மாளிகை மாதரசி மாநிலத்தோர்க்கெல்லாம் பேரரசி நிதாசுரன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, மகா மகிமை பொருந்திய ஆண்டவளும் எக்காலத்திலும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் இம்மண்டலையில் தோன்றிய பெண்மணிகளிலே முதன்மையானவளும் உன்னதமானவளும் மிக மிக முக்கியமானவளும் தேவாதி தேவனே ஈன்ற வாசலும் தேவாதி தேவனுக்கே தன்னுடைய அற்புத கொங்கைகளிலே அமுத பாலூட்டி வளர்த்தவளும் இருளை ஓட்டி ஒளியை வீசிய கூடமும் ஜென்மம் ஆசித்து உற்பவித்த அமுதோற்பவ தாயும் இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் கன்னிகையும் கன்னித்தாயும் ஆத்தும சரீரத்தோடு மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட மோட்ச அலங்காரியும் இவ்வுலகம் அவ்வுலகம் எல்லா உலகத்திற்கும் அரசியும் ராக்கினியும் மகாராணியும் அனுப்பப்பட்டு இறைவனுக்கு ஏற்புடையவளாக்கப்பட்டவளும் இறைவனுக்கு ஏற்புடையவளாக்கப்பட்டு விண்ணக முடியினை கிரீடமாக சூழ பெற்றவளும் இத்திருத்தலத்தின் அடைக்கலமும் ஆதரவும் ஏக பாதுகாப்புமாய் இருக்கின்ற மணல் மாதா என்று நம்மால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற தெய்வ அன்னையினுடைய 10வது நாள் முத்தான நாள் நமக்கெல்லாம் சொத்துக்களை அள்ளி தருகின்ற நாள். கடந்த ஆண்டிலே இதே நாளிலே இதே இடத்திலே இதே நேரத்திலே நான் பேசுகின்ற பொழுது மண்ணிலே புதைந்த மாதாவை போல நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய பாரம்பரிய சொத்துக்கள், புதையல்கள், பொக்கிஷங்கள், கருவூலங்கள் மண்ணுக்கு அடியிலே புதைந்திருக்கின்றன. அவைகளை கொண்டு வெட்டி எடுக்க வேண்டும், அள்ளி அள்ளி செல்ல வேண்டும், வாரி வாரி வழங்குகின்ற அந்த அன்னையிடத்திலிருந்து வாரி செல்ல வேண்டும் என்றெல்லாம் கடந்த ஆண்டிலே உங்களுக்கு சொன்னேன். அதே தாய் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றாள். உங்கள் எண்ணெய் ஏக்கங்கள், இதய நட்சத்திரங்கள், நீடி ஆயுளை நிர்மல சுகத்தையும் கடலிலும் தரையிலும் நல்ல தொழில் வளத்தையும் உலகம் தர முடியாத சமாதானத்தை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொழிவையும் நல்ல வேலை வாய்ப்பையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வலிமையான எதிர்கால
எதிர்காலத்தையும் இன்னும் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் வந்திருக்கின்றோமோ கேட்ட வரங்களை கேட்ட மாத்திரத்திலே அள்ளி தருகின்ற திருச்சுதனை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்திய அந்த கன்னி தாய் நமக்கு அள்ள குறையாத அமிர்தஸ்வரத்திலிருந்து அள்ளி தருவார்களாக. எல்லாம் அல்ல இறைவனிடமும்